ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரிஸோட எபிசோட் நம்பர் 22. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நோச்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே ஃபெங்கி, அவங்கள நம்ம டெமான் இதோட ராஜாவோட கூட இருக்கிற ஒருத்தங்க வந்துட்டு மிஸ்லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வந்துட்டு ஒரு பெரிய டேஞ்சரில் இருக்காங்க, அவங்க தான் ஃபாஸ்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபாஸ்ட் ஃப்ரெஷ் தான் வந்துட்டு நம்ம ஃபெங்கியை காப்பாற்றிருக்கோம். அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கும். ஸோ நான் எப்படியாவது வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றியே ஆவேன், எவ்வளோ டேஞ்சரில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உயிரே போகிற நிலமையில இருந்தாலும் நான் என் உயிரை கொடுத்தாது காப்பாற்றிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெங்கி நினச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம கிராண்ட் மாஸ்டரோட கோட்டைக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. நம்ம டெமான் இனத்தோட ஒரிஜினல் ராஜாவோட சோலை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமான் இனத்தில் இப்போ வந்துட்டு சப்ஸ்டியூட் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்களோட அசிஸ்டண்ட் மாதிரி இருக்கிற அந்த தாத்தாவும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம வந்துட்டு ஹீரோயினை எங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னா, இரு ஃபெங்கியையும் நம்ம ஹீரோயினையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், இவங்க மூலமாக தான் அந்த சோலை மீட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பிளட் அரேவே வந்துட்டு புதுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஏன் அவங்கக்கிட்ட இவ்வளோ வந்துட்டு பாசமாக நடந்துக்கிறாங்க, ஜென்டலாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமலே இருக்கும். அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, நம்ம ஹோஸ்ட்டாக இருக்கும்ல, அவங்க மாடர்ன் உலகத்துலேருந்து வந்திருப்பாங்கல்ல, ஸோ இந்த ஹோஸ்ட்டாக இருக்கிற உடம்புக்கும் நம்ம கிராண்ட் மாஸ்டரும் வந்துட்டு ரொம்ப ரோமியோ ஜூலியட் மாதிரி லவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ வந்துட்டு அவங்க கிடையாது நம்ம அப்படின்ற விஷயத்த சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஷீ ஃபேமிலிங்கிறாங்க, இவர் என்னன்னா வேற ஒரு இதை வச்சு கூப்பிடுறாரு, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, யார் தான் நானே எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவில் நம்ம ஜின்சரோட பொண்ணு வந்துட்டு, நீங்கள் வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் அவங்க அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப ஜென்டலாக இருக்கீங்க, கைண்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குமா. இதுவும் நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்கிற மாதிரி டிங்கியான்னு சொல்லிட்டே பேசுமா. உடனே அவங்களுக்கு டவுட் வந்துடும், என்ன நடக்குதுங்க, கிராண்ட் மாஸ்டரோட ட்ரிக்கா இல்லை இவங்க சொல்கிறது தான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அங்கே நிறைய பொருள் வந்து இறங்குறதெல்லாம் பார்த்துட்டு என்னது இதெல்லாம் அப்படின்னா, அந்த ஜின்சரோட பொண்ணு உடனே சொல்லும், மேபி இதெல்லாம் கல்யாண பொருட்களாக இருக்கலாம், உங்களுக்கும் கிராண்ட் மாஸ்டருக்கும் கல்யாணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டே ஓடும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுறாங்கன்னே எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. இதுக்கு நடுவில் கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்துட்டு யார் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணது அப்படின்ற மாதிரி திருதிருன்னு முழிப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கையில் ஒரு பவுலில் ஃபிஷ்ஷோட வந்துட்டு, உனக்கு ஃபிஷ்ஷஸ் டச் பண்ண பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது ஃபிஷ் டச் பண்ண பிடிக்குமா, இது என்னடா வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு, இல்லை இது ரொம்ப ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு டிங்கியானுக்கு இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். நம்ம டிங்கியான் கூட வந்துட்டு இவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணது, அப்போ அவங்களுக்கு கலாய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஞாபகமாகவே இருக்கும். சரி, நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு பசிக்கலை அப்படிம்பாங்க. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை நீ ஒரு தடவை சொல்லியிருக்க பசிக்காக மட்டும் சாப்பிட மாட்டோம், என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் சாப்பிடுவோம் அப்படின்னா, இல்லை அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணலை அப்படிம்பாங்களா. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க முன்னாடிலாம் வந்துட்டு எப்படி பேசுவாங்க, ஒருத்தங்க வந்துட்டு சாப்பிட்றத என்ஜாய் பண்ண முடியலை அப்படின்னா அவங்க வாழ்க்கையை ஒழுங்காக வாழலை, அவங்க அவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தானே இப்போ இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்துப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம கிராண்ட் மாஸ்டர் சாப்பிடுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் உடனே கேட்பாங்க, இது எனக்கு வச்சிருக்க ட்ராப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இங்கே பாருங்க நானே உனக்கு சாப்பிட்டு காட்டுறேங்கிற மாதிரி சாப்பிட்டு காட்டுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு சாப்பாடு நல்லா இல்லைங்கிற மாதிரி எடுத்து வைக்கும்போது, என்னாச்சு இவ்வளோ ஒருத்தங்க பெயினாக சாப்பிடும்போது நான் பார்த்தது இல்லையே அப்படின்னா, இல்லை இது நல்லா இல்லை வேற ஒன்று எடுத்துகிட்டு வர அப்படின்னா, இல்லை தேவையில்லை அப்படிம்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு கோவம் வரும், இருந்தாலும் வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. நம்ம மாஸ்டர் ஷீயை தேடி நம்ம ஸ்னேக் பாபு அலைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம மாஸ்டர் ஷீயும் அந்த லேடி மாஸ்டரும் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, கிராண்ட் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்க தான் போகிறோம், எப்படியும் டிங்கியான் வந்துட்டு நம்மளை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம மாஸ்டர் ஷீ சொல்லுவாங்க, இல்லை நான் 18 வருஷமாக ஊட்டி வளர்த்துருக்கேன், வன்மத்தை ஊட்டி வளர்த்துருக்கேன் நம்ம கிராண்ட் மாஸ்டர் மேலே, என்ன தான் கிராண்ட் மாஸ்டர் அவளை நல்லாவே பார்த்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அந்த நாய் நம்மளுக்கு தான் வாழாட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க நம்ம மாஸ்டர் ஷீ. மாஸ்டர் ஷீயோட இடத்துக்கே நம்ம ஸ்னேக் பாபு வந்து தேடும்போது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க மாஸ்டர் ஷீ. ஆனால் அங்கே இருக்க பொருட்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபுக்கு புரியும்.
நம்ம ஹீரோயின் இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த ஆர்ட் கிராஃப்டோட வருவாங்க, அந்த ஜுவல்லரியோட வருவாங்க. வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உன்னை இவ்வளோ வருஷங்கள் இவ்வளோ கஷ்டப்பட விட்டுட்டேனே அப்படிங்கும்போது அவங்க தூக்கத்தில் ஏதோ டிஸ்டர்ப்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். அங்கே அவங்க கனவுலகத்துக்குள்ளே நம்ம கிராண்ட் மாஸ்டர் உள்ளே அவங்களோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி போயிட்டு பார்க்கும்போது அங்கே பார்த்தோம்னா மாஸ்டர் ஷீ இருப்பாங்க, நம்ம ஹீரோயின் இருப்பாங்க, 4-5 பேர் இவங்களை அடிக்க வருவாங்க. அப்போது ரொம்ப தடுத்து பார்ப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரோட பவர் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாஸ்டர் ஷீ வந்துட்டு அவங்கள கொன்றுன்னு கத்திட்டு இருப்பாங்க. இவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்களை போட்டு அடிப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வேறு வழி இல்லாமல் ஒருத்தங்களை கொன்றுவாங்க. ஆனால் கொன்னுட்டு அவங்களால அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது, ரொம்ப துடிப்பாங்க. நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு சந்தோஷப்பட்டு கடைசியில் நீ சாதிச்சிட்ட அப்படின்னு கத்துவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அவ்வளோ கோவம் வரும். நீ அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சுருக்க, எவ்வளோ தூரம் அவங்களை கஷ்டப்படுத்தியிருக்க, இதுக்கு கண்டிப்பாக நீ வந்துட்டு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அந்த கனவுலேருந்து டக்குன்னு முழிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயின் அப்படியே பதற ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஏன் என் பாடி வந்துட்டு இவங்கள உணருது, இவங்க கூட இருக்கும்போது நான் ஏன் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியே இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஒரு ஸ்கார் இருக்கும், அந்த தீக்காயத்தில் ஏற்பட்ட ஸ்கார். இவங்களோட மேஜிக்கல் பவரை வச்சு அந்த ஸ்காரை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு கையில் இருக்க பாக்ஸை பார்ப்பாங்க நம்ம ஹீரோயின். என்னது இந்த பாக்ஸ் புதுசாக இருக்கே அப்படின்னா, இல்லை இதை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்க்லெட் மாதிரி ஒன்றத்தை கொடுப்பாங்க. என்னது இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது எனக்கு வச்சுருக்க ட்ராப் இல்லையே அப்படிங்கும்போது இல்லை அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே 2 ஸ்பிரிட் ஃபயர் இருக்குது, அப்போ நீங்கள் யாரை வேணால் அழிச்சிட முடியும், ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னையே வந்துட்டு இவ்வளோ பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீ என்னோட லவ்வபிள் பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இந்த ஜுவல்லரி எதுக்கு அப்படின்னா, இல்லை அந்த ஒரு ஃபயரில் வந்துட்டு இது உடஞ்சி போச்சு, ஆனால் இப்போ அது மாதிரி நடக்காது, இது மிகப்பெரிய டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க ஸ்பிரிட் ஃபயர் கூட இதை ஒன்றும் பண்ணாதா அப்படின்னா பண்ணாது, உங்ககிட்ட இருந்து கூட எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இது வர வைக்காது அப்படின்னா வர வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ வெளியில் இருக்க பேரியர் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதை நீ யூஸ் பண்ண அப்படின்னா வெளியில் இருக்க பேரியரே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த உடம்பில் இருக்க பர்சனை வந்துட்டு எவ்வளோ நேசிச்சிருந்தா இவ்வளோ தூரம் அவங்க லவ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் அது அவங்க தான் அப்படின்ற விஷயம் தெரியாத வந்து நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஸ்னேக் பாபு அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ரூலிங் வந்துட்டு டான்ஸ் ஆடின இடம் பார்த்துட்டு ரூலிங்கோட ஞாபகம் வந்துடும். அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்கும்போது அங்கே ஒரு லேடி இருப்பாங்கல்ல, ரூலிங்கை வச்சுருந்த லேடி, அவங்கள பார்த்துட்டு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடின பொண்ணு எங்கே அப்படின்னா, உங்கள் ஆட்கள் தானே அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஸ்னேக் பாபுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம டிங்யான் வந்துட்டு 2 பேரை கொலை பண்ணது இவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி. அவங்களோட ஃபோட்டோ இருக்கா, வரைஞ்சது படம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஃபோட்டோ காமிச்சோன்னே ரூலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா, இந்த பொண்ணு வந்துட்டு சொன்னிச்சு என்கிட்ட, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், உங்கள் கூட பழைய காலத்து வந்துட்டு பழைய ஜென்மத்து உறவு ஏதோ இருக்குது, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இயற்கையால் சேர்க்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி தான் வந்துச்சு, ஆனால் கடைசி அதோட உயிர் இப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஸ்னேக் பாபுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்து உறங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நினச்சிப்பாங்க, பா எத்தனை வருஷம் ஆச்சு இப்படிலாம் தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஒரு டப்பா நிறையா சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொருத்தவங்களும் கூட வருவாங்க. என்னது இது என்னாச்சு அப்படின்னா, இல்லை ரொம்ப அசந்து தூங்கிட்டேன், ரொம்ப ரேராக இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீ சாதாரணமாக பண்ணுற விஷயம் எல்லாமே உனக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிப்பாங்க. சரி நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது இது நானும் ஃபெங்கியும் சாப்பிட்றதாச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த ஷெஃபை கூப்பிடு, நல்லவங்களா ட்ரஸ்வர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிடும்போது பார்த்தோம்னா ஃபெங்கியே வருவாங்க. ஃபெங்கியை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிரும். நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி 2 பேரும் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னா, இல்லை நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரே உள்ளே வந்துடுவாங்க. ஓ உன்னோட ஐடியா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபெங்கி ஒத்துக்கவே மாட்டாங்க.
ஃபெங்கி வந்துட்டு நான் ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக தான் போகிறேன், நீங்கள் என்ன எல்லைக்கு வேணால் போய்க்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது நம்ம ஹீரோயின் தடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் கோவப்பட்டு கொன்றாதீங்க ஃபெங்கியை, ஃபெங்கி தான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கோவம் வந்துடும். நீ சொன்ன ஃபேங்க் ஓடலன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் தான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா நான் ஃபெங்கின்னு இன்னொருத்தங்க இருக்காங்க, இதொன்னும் உனக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னா, பாய் ஃப்ரெண்டா அப்படின்னா நீ ஒரு தடவை சொன்னல பாய் ஃப்ரெண்ட்னா வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ பாய் ஃப்ரெண்டு அவ்வளோதானே தவிர்த்துட்டு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஃபெங்கி கோவம் வந்து அப்போல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா படுத்து தூங்கினவங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். நம்ம ஃபெங்கி வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரை பார்த்து, நீங்கள் இப்போ என்னை கொல்றதுனா கூட கொன்னுக்கோங்க, இப்போ தெரியும்ல எனக்கு அந்த பொண்ணு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசி முன்னாடி நிற்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டை தொடுங்க, என்னோட எனிமையாக நான் உங்களை வந்துட்டு உண்மையாகவே நம்பினேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினோன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் எல்லா கோபத்தையும் அப்படியே அடக்கிக்கிட்டு வெளில போயிடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அவ்வளோ கோபம் இருக்கும், இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் காட்டாமல் அப்படியே அவ்வளோ ஜென்டலாக நடந்துப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் நடந்துக்கிறத பற்றி நம்ம ஃபெங்கி கிட்ட நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசுவாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த மனுஷன் வாட்டில் டக்குன்னு கோவத்தில் எடுத்து வெட்டிட்டார்னா என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னா, இல்லை உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசும்போது, என்ன பைத்தியமா நீன்னு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, அப்போ நீ வந்து சொன்னல உன்னை காப்பாற்றின ஒரு பொண்ணு மேலே உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருப்பாங்க நம்ம ஃபெங்கி கிட்ட. நம்ம கிராண்ட் மாஸ்டரை பற்றி படித்த விஷயம் மாதிரிலாம் கிராண்ட் மாஸ்டர் இப்போ கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு சின்ன பூனை மாதிரி அவ்வளோ ஜென்டலாக இருக்கார், நம்ம படித்ததெல்லாம் பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபெங்கி கிட்ட சொல்லுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் புகழ்ந்து பேசுகிறது நம்ம ஃபெங்கிக்கு சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன வார்த்தைகளை திருப்பி யோசிச்சு பார்ப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி போயிட்டுருக்கேன், உங்களையும் எனக்கும் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் எனக்கு முன்னாடி இருந்தது ஆனால் எனக்கு மறந்துருச்சு, எனக்கு பாஸ்ட்டை பற்றி ஞாபகத்திலே இல்லை, என் ஃப்யூச்சர் மட்டும்தான் எனக்கு கனவில் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி ஒரு கனவும் இல்லை, பாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசினது எல்லாமே அவங்க கண் முன்னாடி வரும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஃபெங்கி இருக்காங்கல்ல அவங்கள காப்பாற்றினது யார், ஃப்ராஸ்ட் ஃபிஷ்ஷா? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டான ஆன்சரை கீழே பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.